வணக்கம் நண்பர்களே. இந்த காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி என்று கிராமத்து சைடில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, காணாத கண்டதை பார்த்த மாதிரி அப்படியே வயிறு காஞ்சி இருக்கும் மாடு. கம்பை பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாம் அடிச்சு நோத்திரும், மேய்ஞ்சிட்டு போயிடும். அதனால தான் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ புரிஞ்சிருக்கு ஏன்னு. அதாவது இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து ஊழல் 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 எல்லாம் வெளிப்படையாக செஞ்சு கையும் களவுமாக மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் குதிரை பேர ஊழல், அது முதல்வரால் நிகழ்த்தப்படுகிறது. ஒரு பக்கம் வக்கீல்களை வழக்கறிஞர்களை நியமிப்பதில் ஊழல், 25 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் இந்த சௌத்ரி என்பவர் போய் ஆதாரத்தோட கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் அவர் புஷி ஆனந்த் பேசுவார். இப்போ அனுபவம் இல்லைன்னா என்னம்மா போனால் கற்றுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதே போல் அவர் ஊழல் லஞ்சம் கேட்டதுக்கான ஆதாரமும் அதில் வரும். அப்படி வழக்கறிஞர்கள் நியமிப்பதில் ஊழல். இன்னைக்கு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய தலைவர், அவர் வந்துட்டு கான்ட்ராக்டர்கிட்ட 1.5 லட்ச ரூபாய் பணம் வாங்குறத கையும் காலுமாக மாட்டிக்கொண்டு இன்னைக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க. வேற வழியே இல்லை, ஆடியோ வீடியோ வெளியானதுனால கைது நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த பழனி கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்றதாக ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெகா ஊழல் தான் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த ஊழலில் ஐயா பேசின மாதிரி பொறுப்பு சார்பதிவாளர் ஜஸ்டின் அவர்களை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவரை மட்டும் இதில் பலியாடாக அவரை வெட்டிட்டாங்க. ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இதை பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தான் உத்தமம் போல அவர் புதுசா வந்ததுனால அவருக்கு சட்ட விதிமுறைகள் தெரியாததுனால பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டை கட்டி அந்த குற்றத்துக்கு துணை போறாரு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். இதுல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம, அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியாம, ஏன் ஆணையாளருக்கு, கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாம, சன்னிதான நிர்வாகத்துக்கு தெரியாம ஊழல் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அதுவும் இந்த சார்பதிவாளர் பொறுப்பு சார்பதிவாளராக தான் வந்திருக்காங்க. ஒரு பொறுப்பு சார்பதிவாளருக்கு இவ்வளோ மதிப்புள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை பதிவு பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. அவங்க பண்ணணும்னா டிஆர்ஓக்கு மேற்பார்வையில் அவங்க ஆலோசனைப்படி தான் அவங்க பண்ண முடியும். அப்படி கோவில் சொத்து பதிவு பண்ணுறோம், இன்னொருத்தருக்கு விற்கிறோம் அப்படின்னாக்க அதை அமைச்சர் கவனத்துக்கு போகாமல், ஆணையாளர் கவனத்துக்கு போகாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. இதில் இங்கே பொறுப்பேற்க வேண்டியவங்க ஈஸ்வரி அப்படின்ற சார்பதிவாளர் பொறுப்பேற்காம அவங்கள செஞ்சுட்டு ஜஸ்டின்றவங்களை வச்சு இந்த பதிவு பண்ணியிருக்காங்க. இது வெளியில வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச உடனே, ஊடகங்கள் வெளிச்சம் பட்ட உடனே இது அரசுக்கு தெரியாம நடந்த மாதிரி நாடகம் போடுறாங்க. கண்டிப்பா ஜஸ்டின் என்பவர் பொறுப்பு சார்பதிவாளர் இங்க பலிகடா ஆக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அருமையா நாடகம் ஆடுறாரு. அதாவது சென்ற ஆட்சியில 2025 தான் தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துல இருந்து இந்த 1.40 ஏக்கர் நிலத்தை அந்த மடத்துக்கிட்ட இருந்து கோவில் நிர்வாகத்துக்கு இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மீட்டுக்கிட்டு வந்தாரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். கடந்த ஆட்சியின் போது தான் அந்த இடத்த அறநிலையத்துறை கையகப்படுத்தினாங்க. அவர் அமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள், பல ஆக்கிரமிப்புகளை மீட்டிருக்காரு. 2,000கணக்கான சொத்துக்களை மீட்டு வச்சிருக்காங்க. அது எவிடன்ஸாகவும் வந்தது. ஆனால் இப்போ இவங்க பொறுப்பேற்று 2 மாத காலத்தில்
அமைச்சர் சேகர்பாபு மீட்டுக்கிட்டு வந்ததை இவங்க வந்து அமைச்சர் ரமேஷ் அவங்களுடைய உறவினருக்கு வித்துட்டதாக தகவல் சொல்றாங்க. அப்படி அவருடைய உறவினருக்கு விற்கலன்னா இன்னைக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் சார்பதிவாளர் பதிவே பண்ணிட்டாரு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த எவிடன்ஸ் எடுக்கணும்னா செகண்ட்ல எடுத்துடலாம் யாருக்கு வித்தாங்கன்னு. இது வரைக்கும் அமைச்சர் வந்து அதை நாங்கள் இல்லைன்னு தான் சொல்கிறாரோ, எங்கள் உறவினர் இல்லைன்னு தான் சொல்கிறாரோ ஒழிய அந்த நபர் யாருக்கு விற்கப்பட்டது 2 கோடி ரூபாய் போட்டு வாங்குற அளவுக்கு அரசு நிலத்தை வாங்குற அளவுக்கு யாருக்கு அவ்வளோ துணிச்சல் வந்தது அமைச்சருக்கு தெரியாமல் ஆணையாளர் வந்து 2ஆம் தேதி கடிதம் வச்சிருக்கிறாரு. யாருக்கு? சார்பதிவாளருக்கு இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆணையாளர் பேச்சை மீறி டிஆர்ஓக்கு தெரியாமல் அந்த இடத்த வாங்குறதுக்கு யாருக்கு அவ்வளோ துணிச்சல் இருக்குது? சார்பதிவாளருக்கு எப்படி துணிச்சல் வரும்? வாய்ப்பே இல்லை. இப்போ அப்படியே நடந்திருந்தாலும் இன்ன அந்த இடத்த யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்க இன்னும் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்காங்க? ஏன் அந்த இடத்த வாங்கினவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கலை? இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர், சிஎம் வரைக்கும் இந்த விவகாரம் தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. கிளீன் யார் லஞ்சம் கேட்டாலும் என்ன சொன்னார்? உங்கள் விஜய் ஆட்சி, உங்கள் அண்ணா ஆட்சி, உங்கள் தம்பி ஆட்சி, உங்கள் பிள்ளை ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னவர் ஆட்சியில் தான் திரும்பின பக்கம்லாம் ஊழலாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஊழலாக இருக்குது. ஊழல் மயமான ஆட்சியாக இருக்கிறது. இதை வந்து விரைவில் இது எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்குது. விரைவில் இந்த ஆட்சி தண்டிக்கப்படும். நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.